அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம். வீடு கட்டுவதற்கு வாங்கிய மனையின் சரியான திசைகளை அறிந்து வீட்டை அமைக்க வேண்டும். சரியான திசையை அறிய திசைமானியை கொண்டு திசையை அறிந்து வீடு கட்ட வேண்டும். திசைகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு ஆகிய திசைகள் வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளது. கிழக்கு திசை சூரியன் உதிக்கும் திசை என்பதால் இது மற்ற எல்லா திசைகளையும் விட முக்கியத்துவம் பெறுகிறது. கிழக்கு திசை கடவுளர் 9 பேரில் முக்கியமானவர் இந்திரன் ஆவார். இந்த திசையில் அமைக்கப்படும் வீடுகள் செல்வ செழிப்பு பெறும் என்பது ஐதீகம். கிழக்கு திசை தந்தைக்கு உரியது. அறிவு, ஆற்றல், போக போக்கியங்களுக்கு உரியது. இது முறைப்படி அமைந்தால் ஆண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேற்கு திசை மேற்கு திசை கடவுளர் 9 பேரில் முக்கியமானவர் வருணன் ஆவார். வருணன் மழை, நீர் ஆகியவற்றுக்கு உரிய கடவுள். இந்த திசை ஆண்மை பகுதியாகும். இந்த திசையை முறையாக அமைத்தால் புகழ் உயரும், செல்வாக்கு உயரும், வாழ்க்கை மேம்படும். வடக்கு திசை வடக்கு திசை கடவுளர்களில் முக்கியமானவர் குபேரன் ஆவார். வடக்கு திசை சுப திசையாக கருதப்படுகிறது. இந்த திசை தாய்மை பகுதி, பொருள் வரவுக்கு உரிய பகுதியாகும். இந்த திசை முறையாக அமைந்தால் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தெற்கு திசை தெற்கு திசை 7 கடவுளர்களில் முக்கியமானவர் யமன் ஆவார். இதுவும் தாய்மை பகுதியாகும். சுகம், அமைதி, செல்வம், நீதி, நேர்மைக்குரிய திசையாகும். இந்த திசை முறையாக அமைந்தால் பெண்களுக்கு சிறப்பு, செல்வம், நீதி, நேர்மையுடன் கூடிய இன்ப வாழ்வு கிடைக்கும். வடகிழக்கு திசை வடகிழக்கு திசை என்பது வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய இரு திசைகளின் இடையில் அமைந்த பகுதியாகும். இதன் அதிபதி ஈசானன் என்னும் கடவுள் ஆவார். இத்திசையில் கிணறு, நிலத்தடி நீரை எடுக்கும் குழாய் கிணறுகள் அமைக்கலாம். இந்த பகுதியில் பூஜை அறை அமைக்கலாம். இந்த பகுதி சிறப்பாக அமைந்தால் செல்வ வளம், பொருள் வரவு, சந்ததி போன்றவை ஏற்படும். தென்கிழக்கு பகுதி என்பது கிழக்கு, தெற்கு ஆகிய இரு திசைகளுக்கு இடையில் உள்ள பகுதியாகும். தென்கிழக்கு திசை இதன் அதிபதி அக்னி ஆவார். இந்த திசையில் சமையல் அறை அமைக்கலாம். இந்த பகுதி முறையாக அமைந்தால் பெண்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், பண வரவு மேம்படும். அடுத்து வடமேற்கு திசை வடமேற்கு திசை என்பது வடக்கு, மேற்கு இரு திசைகளின் இடையில் அமைந்துள்ள இடமாகும். இதன் அதிபதி வாயு தேவதையாகும். இந்த பகுதி முறையாக அமைந்தால் நட்பு, தொழில், அரசியல் செல்வாக்கு, பொருள் வரவு ஆகியவற்றை ஏற்படுத்தும். அடுத்து தென்மேற்கு திசை தென்மேற்கு திசை என்பது தெற்கு திசை, மேற்கு திசை இரண்டிற்கும் இடைப்பட்ட இடமாகும். இதன் அதிபதி நிருதி ஆவார். இந்த திசையை நைருதி அல்லது கன்னிமூலை எனப்படும். இதன் அதிபதி அரக்க குணம் படைத்தவர் என்றும் சில நூல்களில்
இதன் அதிபதி காவல் தெய்வம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பகுதி முறையாக அமைந்தால் ஒழுக்கம், உடல்நலம், செல்வ செழிப்பு ஆகியவை ஏற்படும். இதுவரையில் நாம் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள 8 திசைகள் மற்றும் அவற்றின் தன்மைகள் சிலவற்றை மட்டும் பார்த்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் விரிவாக பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.